முன்னெல்லாம் வந்து ஆஸ்க் மீ கொஸ்டின் போட்டிருந்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இப்பெல்லாம் வந்து ரொம்ப அப்படி இப்படி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. நீங்க எப்பயாச்சும் இப்படியா இல்ல எப்பயுமே இப்படியா? சொன்னா தாங்க மாட்டேங்கடா. பலூன் அக்கா நீங்க 100 வருஷம் வாழணும். நான் 100 வருஷம் வாழுவேன். ஆனா பலூன் 100 வருஷம் வாழுமான்னு தெரியாது. கேட்டுக்க, ஒரு 10 வருஷத்துல காத்து போயிடும். புரிஞ்சதா? நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? எஸ், காதலிச்சுட்டு தான் இருக்கு. Sometimes you have Tesla, sometimes it doesn't. First டெஸ்லான்னு சொன்னீங்க, எனக்கு புரியல. அது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு டெஸ்லானா என்ன. ட்ரெடிஷனல் வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் நிறைய சாரி கட்டி வீடியோ போட்டிருக்கேன். சோ பாக்காதவங்க பாத்துருங்க. என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. பலூன் வீடியோ பார்ட் 2 எதுக்கு? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஆல்ரெடி வந்து அவிஞ்சு போயிருக்கு. மேற்கொண்டு எரிச்சலை கிளப்பாதீங்க தம்பி. ஏன் சப்ரா புத்திசாலி, அவளை யாரால ஏமாத்த முடியாது. இந்த கைய எடுத்து அப்படி இப்படி வச்சு என்னடா மீல்ஸ் ரெடிக்கிற மாதிரி சொல்றா? நானே ஒரு ஏதோ பண்ணி எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. சத்தியமா சொல்றேன், ஐ டோன்ட் டிசர்வ் தீஸ் கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன். ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. அந்த பொண்ணு மியூச்சுவலா தான் லவ் பண்ணும். ஆனா 2 பேரும் மாட்டினா இந்த பையனை ஜெயிலுக்கு போவான். அந்த பொண்ணு வந்து அழகா பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு காலேஜ் அனுப்பிச்சு இன்னொரு பையனை அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்வளவு அடி விழுந்தாலும் நான் அது வந்து ரொம்ப அதை நினைச்சு ஃபீலே பண்ண மாட்டேன். ஸோ நான் ரொம்ப டேக் இட் ஈஸி அப்படின்றதுக்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது நான் தான் சொல்லுவேன். எல்லாவும் பார்த்துப்பா. அதுல ஒரு கிளிப்ல ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பண்ணிட்டேன். என்ன மாதிரி அனாதை பொண்ணுகளை இந்த சமுதாயம் எப்படி கேவலப்படுத்துன்னு பாத்தீங்களா? அது ஒண்ணு, அதை எவனோ கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. அது எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கா. அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். நானே அவங்க கிட்ட போய் என்னடா லிங்க் அனுப்புங்கடா. ஓகே, உங்க லிங்க் நீங்களே கேட்டீங்க. புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. கத்திரிக்காய் பொரியலா தெரியுது. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். கத்திரிக்காய் பொரியல், புடலங்காய் வறுவல் அந்த மாதிரி. ஓகே, வச்சு செஞ்சுட்டாங்க. 4 ரவுடி பசங்க என் அழகுல மயங்கி என்ன அலேக்கா தூக்கிட்டு போய் ரேப் பண்ண பார்த்தாங்க. முன்னெல்லாம் அப்படியே தெறிக்க விடுவேன். இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பண்ற மாதிரி. புதுசா ஒரு பொம்பளைய பார்த்தா போதும் சொல்லு விட்டுக்கிட்டு அலைவிய கண்ட்ரோல் பண்ணதே இப்படி இருக்குன்னா தெறிக்க விட்டா எப்படி இருக்கும்? அது பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தக்க விடுங்க, காலையில தூக்கிட்டு ஓடி. நீங்க ஷையும் வந்து என்னோட ப்ரொஃபஷனும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஷைனா இப்போ திடீர்னு என்ன ஒரு 10 பேர் இருக்கவங்க ரூம்ல விட்டீங்கன்னா நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? சிரிக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. இவளா மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷம் ஆகிறவங்களை வந்து கடவுளுக்கு நிகர்னு சொல்லுவாங்க. இதை இப்படி இவற்றில் வேலைக்கு ஆகாது. நாமே பூலோகம் சென்று இவர்களை திருத்துவோம். இப்படி சிறகடிச்சிருக்க என்ன வந்து ஓரமா உட்கார வச்சு ஜாமா கல்லு விட்டுருவான். சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. எனக்கு தான் தெரியும் என் ஜட்டி ஓட்டையா இருக்குன்னு. எனக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாம் இல்ல. எங்க கல்யாணம் ஆனாலும் பலூன் தானே காத்தா போகும். ஆமா, கவலைப்படாதீங்க.